السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وأصحابه الخلفاء أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم صدق ربنا العظيم. கண்ணியத்திற்குரிய மரியாதைக்குரிய அல்லாஹ்வினுடைய பெரும் கருணையினாலும் அவருடைய மாபெரும் கிருபையினாலும் புத்தாண்டின் முதல் ஜும்மாவில் அல்லாஹ் அமர செய்துள்ளார். அருமையான சகோதரர்களே, முதலாவதா ஒரு துவா, இக்லாஸான ஒரு துவா. கடந்த ஆண்டுகளில் நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. இந்த ஆண்டுகள் எந்த விதமான பாவம் செய்ய விடாமல் நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் அல்லாஹ் பாதுகாத்து பொதுவா எந்தெந்த சீசன்ல என்ன பேசணுமோ அதான் பேசியிருக்கணும். அவங்களுக்கு நீங்க என்ன பேச போறது ஆசீர்வாதம் முஹர்ரம் இல்லையா? அருமையான சகோதரர்களே, நிறைய விஷயங்கள் நம்முடைய சமுதாயத்துக்கு இந்த நாளைக்கு இந்த அறிவுக்குள்ளே வரணும். முஹர்ரம் மாசம் வந்தால் நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 குரூப்பை பார்க்கிறோம். 3 பேரை பார்க்கிறோம். ஒன்றும் ஆஷிராவையும் முன்னாலேயும் பின்னாலே நோன்பு வைக்கக்கூடிய ஒரு குரூப். 2வது நோன்பு இல்லாமல் பஞ்சாபத்தை தூக்கி அடையக்கூடிய குரூப். 3வது போராட்டம் சென்னை சின்னம் பார்க்கிறோம். இவங்க 3 பேர் யாரு, அவங்க எந்த ஹதீஸ வச்சு குர்ஆன் ஆயத்தை வச்சு இப்படி அமல் பண்றாங்க அப்படிங்கிறது சில தெளிவா இந்த வாரம் பார்க்கணும். குறிப்பாக ஆஷூராவோட நோன்பு இருக்கிற முஹர்ரம் மாசம் 10வது நாள் வைக்கிறாங்க. இந்த நோன்பு தான் முஸ்லிம்கள் முதலாக வைக்கிற நோன்பு. ஃபர்ஸ்ட் முஸ்லிம்கள் வைக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஉல் அவ்வல் மாசம் மதீனாவுல கால் வைக்கிறாங்க. ரபீஉல் அவ்வல் மாசம் மதீனாவுல கால் வைக்கிறாங்க. வர்ணத்திலேயே ஆஷிரோடைய நோன்பு வைக்கிறாங்க. பருவ நோன்பு, ரமதான் நோன்பு கடமையாக்கப்படாது. ரமதான் நோன்பு கடமையாக்கப்படாது. அப்ப ஏன் வச்சாங்க அப்படின்னாக்கா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்பார்த்து மக்காவுள்ள யூதர்கள் இல்லை, மதீனாவுள்ள யூதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த யூதர்கள் முஹர்ரம் மாசம் 10வது நாள் நோன்பு வச்சாங்க. நோன்பு வச்சு தயாரானாங்க. அவர் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, யூதர்களை கூப்பிட்டு நீங்க நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்களும் என்னுடைய கௌரவங்களும் பாதுகாக்கப்பட்ட நாள், அதாவது நைல் நதி பிறந்து விபத்துகளை இருந்தோம், பிறவுடைய கொடுமையிலிருந்தும் தப்பித்த நாள், நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சொன்னாங்க, என்னுடைய சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களை விட நமக்கு மேற்பட்டவர், நாமும் நோன்பு வைப்போம் என்று நோன்பு வச்சாங்க. எந்த நோன்பு வச்சாங்க? ஒரு நோன்பு தான் வச்சாங்க. ஹிஜ்ரி 1ல இருந்து ஸல்லல்லாஹு 10 வருஷம் மதீனாவுல வாழ்ந்தாங்க. மதீனாவுல வாழும் காலமெல்லாம் ஒரு நோன்பு வச்சாங்க, ஆஷிராவுடைய நாள். அப்பயே செய்யலாம், நோன்பு 2 நோன்பு வைக்கிறீங்க. இசை கேள்விப்படுறவங்க நபி ஸல்லல்லாஹு ஒரு நோன்பு தான் வச்சாங்க, ஏன் இந்த நோன்பு 2 நோன்பு வைக்கிறீங்க அவரு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் இருந்தால் 2 நோன்பு வைப்பேன். அடுத்த வருடம் இருந்தால் நான் 2 நோன்பு வைப்பேன் என்று கௌரியத்தில் சொல்வதற்கு காரணமாக நான் 2 நோன்பு வைக்க வேண்டும். கண்டிப்பா 10 வைக்கணும். 2 நோன்புக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பெல்லாம் கொடுக்கல. குறிப்பே கொடுத்த காரணத்தை அற்புதமான காரணம் போயிடுச்சு. ஏன் குறிப்பு கொடுக்கலை அப்படின்னா, முன்னாடி சொன்னா முன்னாலதான் வைக்கணும், பின்னாடி சொன்னா பின்னாலதான் வைக்கணும். 2 நோன்பு வைப்பா 10, 11 வைக்கலாம், 9, 10 வைக்கணும். 9, 10 வச்சாலும் போடும், 10, 14 வச்சாலும் போடும். அப்படின்னு என்ன புதுசா விளக்கிட்டு கேட்டா, இந்த வருஷம் எப்படி வருதுன்னு கேட்டா, வியாழன் வெள்ளி வந்து 9, 10, வெள்ளிக்கிழமை ஆஷூரா வருது. சரியா? இப்ப இதுல பாருங்க, குறிப்பு கொடுத்தா பாருங்க, வியாழக்கிழமை நிறைய பெண்கள் நோன்பு வைக்கிறாங்க. நம்முடைய சகோதரிகள் ஆண்களை விட பெண்கள் வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறாங்க. இப்ப இந்த வருஷம் அவங்க வியாழக்கிழமை நோன்பு வியாழக்கிழமை எப்போ வைக்கிற மாதிரி வச்சுட்டு 10, 11 நோன்பு வச்சா ஆஷூரா நோன்பு போய் சேர்ந்து
புரியுது சொல்றது. அப்போ வியாழக்கிழமை வைக்காம சரிங்க இந்த வருஷம் 9 பத்தியும் வைப்போம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஜாயிஸ் ஆயிடும். வியாழக்கிழமை நோக்க எப்பவும் வைக்கிறோம் அவங்களேதான நோக்கோட சேர்த்து விட்டுலாம். அப்படி சேர்த்து விட்டுட்டால் 10ஐயும் 11ஐயும் வைக்கணும். இல்லைன்னா நம்ம மாதிரி வியாழக்கிழமை நோக்கு வைக்காதவங்க 9, 10 வச்சுக்கணும். சரியா? இப்ப ஆச்சாரம் கேட்டாங்க 3 வைக்கலாம்னு நினைக்கிறேன். எடுத்து பார்க்கும் போதுதான் இந்த குறிப்பு கண்ணில் வந்துச்சு. ஒரு சகோதரரோட கேட்டாரு வேலைப்பாடு என்னுடைய நோக்கு வைக்கிறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. விமானத்தில் சொல்லல வியாழக்கிழமை நோக்கு வைக்கிறவங்க மாமூலியதான் நோக்காளி எப்போ நீங்க வச்சுக்கிறது 10, 11 ஆசியரோட கேட்க வைங்க. இல்ல அப்படின்னா 2 நோக்கு ஆசியரோட கேட்க வைக்கலாம். நல்லா கவனிங்க. பருவத்துக்கு அடுத்தபடியான நோக்கு ஆசியரோட நோக்கு. பருவத்துக்கு அடுத்தபடியான நோக்கு ஆசியரோட நோக்கு. பருவ ஹிஜ்ரி 2 தான் கடமையாச்சு. ரமதான நோக்கு வைக்கிற மாதிரி உங்களுடைய நோக்கு கடமையாக்கப்பட்டது. துணிபாலை கிறிஸ்தியாமக்கமா துணிபாலை நதினமின் கபடிக்கும் அப்படின்ற ஆய்வு இறங்குது ஹிஜ்ரி 2ல. நபிசல்லாஹு சஹாபாக்கள் ஆஷுரா நோக்கு வைக்கிறது ஹிஜ்ரி 1. இந்த ஹதீஸ் திருமதியில காணப்படுது. சரியா? இதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் கிடையாது. நோக்குடைய மேட்டர் முடிஞ்சு. அதனால கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் நோக்கு வைப்போம். நம்முடைய பள்ளியில நோக்கு தொடங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். சரியா? 1. இரண்டாவதாக இப்ப இந்த முஹர்ரம் மாசத்துல பஞ்சாங்கத்துக்கு அழைக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஹராமான ஸ்டெப். அதை நீங்க நீத்து பண்ணி காசு போட்டீங்க. அடுத்த வருஷம் பஞ்சாவோட காசு போட்டு நீத்து பண்ற மக்கள் எல்லாம் மண்ணடிக்கு இருக்கிறாரு கேள்விப்பாங்க. அப்படி நீத்து பண்ணுவது மார்க்கத்துக்கு அனுமதி கிடையாது, ஜாயிஸ் கிடையாது. அதுக்கும் பஞ்சாவுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. அது முழுக்க ஹராம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது. பாய்ச்சி சைக்கிள் இருந்தாக்கான கையில் சொல்லி ஒரு கையை தூக்கி வரும். அந்த வரலாறு கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். முசைன் இல்லாதாரு நீ அவ்வளவு தேர்வு கொடுத்தாங்க. ஆஷிராவை எப்படி பிரிக்கணும்? ஆஷிராவை பிரிக்கிறது இருந்தா ஹுசைனுக்கு முன்னால் ஹுசைனுக்கு பிரிக்கிறான். அவன் பிரிக்கணும். 10 அன்னைக்கு தான் அவன் நியமத்து மேல நியமத்தை பண்ணணும். அடுத்த வாரம் முழு சப்ஜெக்ட் நம்ம பேசணும். நியமத்து மேல நியமத்து அப்படி ஒரு நியமத்தை பண்ணலாம். ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நிகழ்வு மட்டும்தான் அது துக்ககரமான செய்தியை தவிர மற்ற 99 நல்லவான செய்திகள் தான் ஆஷராவை பொறுத்தவரை. சரி, ஓகே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப நம்ம ஸலவாத் ஓதுறோம்ல, ஒரு ஸலவாத் ஓதுறீங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதி வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத். முஹம்மதின் மீதும் முஹம்மதுடைய குடும்பத்தினர் மீதும் இந்த ஸலவாத் ஓதவே கூடாது. சரியா சகோதரி? சரியா? இப்ப இந்த ஸலவாத் எப்படி வந்துச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்ற முறை எனக்கு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிடுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மது சொல்லிட்டு போட்டு நான் போயிடுவேன். ஆனால் எனக்கு ஸலவாத் சொல்ற முறை தெரியல, கத்துத்தாங்கன்னு கேட்டாங்க. இப்படி வருது ஹதீஸ். சலாம் சொல்றது ஈஸி. நீங்க சலாம் சொல்றீங்களா? ரவுதாவுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி சலாம் சொல்ல எனக்கு தெரியுது. எனக்கு ஸலவாத் சொல்ல தெரியல, கத்துத்தாங்கன்னு கேட்டார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸலவாத்தை கத்துக்கிட்டாங்க. தொழில் ஓதுறேன்னு அந்த ஸலவாத்தை கத்துக்கொண்டு இந்த மாதிரி நீ ஓது அப்படின்னு ஸலவாத்தை சொல்லி கொடுத்தாங்க. சரி, ஆளுன்னா யாரு? குடும்பம்னா யாரு? அடுத்த ஒரு கேள்வி வருதா? நீ யார் யாரும் நபியுடைய வாரிசு தங்கள் சொல்லி நினைக்கிறாங்க. நபியுடைய வாரிசு யாரு? நபிக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல, எப்படி வாரிசு வந்துச்சு? நபிக்கு ஆம்பளை பிள்ளை. நபிக்கு எத்தனை ஆம்பளை பிள்ளை தெரியுமா? 3 ஆம்பளை பிள்ளை. ஒண்ணு காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். 3 பேர் இருந்தாங்க. 3 பேருமே இறந்துட்டாங்க. நல்ல குரான்ல கேட்கும்போது எந்த ஆண்களுக்கும் அவர் தந்தை இல்லை அப்படிங்கிறாங்க. எந்த ஆண்களுக்கும் அவர் தந்தை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப எப்படி தங்கள் வாரிசு எப்படி வருது? குடும்பம் எப்படி வருது அப்படின்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 ஹதீஸ் காணப்படும். ஆச்சரியமான ஹதீஸ். சூரா ஷூராவுல 23வது வசனத்துல அல்லாஹ் அற்புதமான ஒரு செய்தியை சொல்கிறார். சூரா ஷூரா 23வது வசனம் சொல்றாங்க, நபியே நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் ரிஸ்கா, நான் உங்களுக்கு எந்த கூலியும் கேட்கவில்லை. பிரச்சாரம் பண்றதுக்காக வேண்டி எந்த கூலியும் கேட்கவில்லை. ஆனால் என்னுடைய உறவினர்களோடு நீங்கள் பாசமாக நடந்து கொள்வதை நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்ற நபியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. கூலின்னு நான் உங்களை கேட்கறப்பா,
நீங்க குடும்பத்தோடு பாசமா நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். எவர் நபியுடைய குடும்பத்தோடு பாசமாக நடந்து கொண்டாரோ அவரோடு அல்லாஹ் பாசமாக நடந்து கொள்வார். அல்லாஹ் நலம் ஹசனான வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். அவரோடு நலமாக அல்லாஹ் நடந்து கொள்வார் அப்படின்னு அல்லாஹ் மன்னிப்போரும் நன்றி செலுத்துவோருமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஆயத்துல இது நபியுடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் விரும்புகிறார் அப்படின்னு ஆயிட்டாரு. இந்த ஆயத்தை எங்க இறங்கின்னு கேட்டா உம்மு சலமா அவர்களுடைய வீட்டுல ரசூலுல்லாஹி பக்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு ஒவ்வொரு வீட்டுல தங்குவாங்க இல்லையா, அவருடைய மனைவி உம்மு சலமா அவர்கள் வீட்டுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கும் போதுதான் இந்த ஆயத்தை இறங்கிடுச்சு. ஓனிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை இறங்கிய உடனே தன்னுடைய மனைவி உம்மு சொல்லி அனுப்புறாங்க. பாத்திமாவை வர சொல்லுங்க, ஹசன் ஹுசைனை வர சொல்லுங்க, அலியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அழைத்து வரப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முடிச்சு இழுத்து கோபுக்கு அழைச்சிருக்காங்க, உள்ள வர சொல்றாங்க. அப்புறம் ஹசன் ஹுசைனை வர சொல்றாங்க. அடுத்த அலிரலியல்லாஹு உள்ள வர சொல்றாங்க. இந்த 4 பேரையும் உள்ள உட்கார வச்சிருந்து தானும் உள்ள போதுட்டு கோரையை பூத்திட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இதுதான் என்னுடைய குடும்பம். சம்பந்தப்பட்ட தேடினாக்கா தேட வந்துட்டே இருக்கு. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டா ஆதா அலி அப்படின்னு கேட்டு ஹசன் ஹுசைன் ஃபாத்திமா அலி ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹிம் இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய குடும்பம் அப்படிங்கிறாங்க. இப்ப போரா கடைக்கு கை வைக்கிறாங்க. எந்த கடைக்கு போ அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் வச்சிருப்பாங்க. இந்த ஹதீஸ் தான் அடிப்படை. இந்த ஹதீஸ் அடிப்படையா வச்சுதான் அந்த குடும்பத்தை நேசிக்கிறவங்க பேர்ல அதை மட்டும் வச்சிருப்பாங்க. இது திருமதியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் காணக்கூடியது பக்காவான செய்யலான ஒரு ஹதீஸ். சரியா? இப்ப அடுத்ததாக இது ஒரு விளங்கி ஸல்லல்லாஹு இதுதான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கிறது. அந்த போர்வை விட்டுட்டு வெளியே வந்து தன்னுடைய கையை தூக்கிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் என்னுடைய குடும்பம் இதுதான், இந்த குடும்பத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக, இந்த குடும்பத்தினுடைய வாரிசுகளை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசிங்க. இந்த துஆவை வச்சுதான் அவள் கைகள் யாருன்னா இவங்க அப்படின்னு தெரியும். இந்த குடும்பம் நம்ம பாத்திமா இவ்வளவு வந்தவங்க தான் அப்படின்னு தெரியும். ஒரு ஹதீஸா. இரண்டாவது ஹதீஸ், யமன்ல இருந்து பாதர்கள் சிலர் ரசூலுல்லாஹ் வந்து தர்க்கம் பண்ண வர்றாங்க. அவங்க கிறிஸ்தவ பாதர்கள் யமன்ல இருந்து வர்றாங்க. எல்லாம் கை தேர்ந்து வைக்கிறது. உம்மு ஸல்லல்லாஹு தர்க்கம் பண்றாங்க. அவங்களால ஜெயிக்க முடியல. உடனே அவங்க சொல்றாங்க, நீ நாசமா போக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொல்றாங்க, நான் வர்றேன், என்னுடைய குடும்பத்தை கூட்டிட்டு வர்றேன், நீ உன்னுடைய குடும்பத்தை நினைச்சுக்கிட்டு முபாஹலா பண்ண இஸ்லாம்ல ஒரு செக்ஷன் இருக்கு. முபாஹலா பேர் சத்தியம் மாதிரி, அது ஒரு சத்தியம். நான் சொல்வது உண்மை என்று சொன்னால் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும். நீ சொல்வது உண்மை என்று சொன்னால் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் நாசமாகட்டும் என்ற சத்தியம் செய்வதற்கு பேரு முபாஹலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி வாக்கு கொடுத்து போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தோள்ல வச்சுக்கிட்டு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இடுப்புல வச்சுக்கிட்டு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வலதுபுறமாக அணைச்சுக்கிட்டு, அலி ரலியல்லாஹு அன்ஹு இடதுபுறமாக மறைச்சு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முபாஹலாவுடைய நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. அந்த முபாஹலாவுடைய நிகழ்ச்சிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இப்ப நான் யோசனை பாருங்க, குடும்பத்தை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு யாரை கூட்டிட்டு வராங்க? ஹசன் ஹுசைன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப இந்த 2 ஹதீஸை வைக்கும் போர்வைக்குள் அள்ளி போட்டு அணைச்ச ஹதீஸை வைக்கும். இந்த முபாஹலாவுக்காரன் நசரனி ஆகியோட ஓடி போயினாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்னுடைய குடும்பம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆக இப்ப அவங்கள இருந்தால் வாரிசு வருது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாரிசு வருது. சரியாயிடுச்சா? அடுத்த பாத்தீங்கன்னா இது ஒரு சப்ஜெக்ட், ஒரு தலைமுறை. அடுத்த தலைமுறை வாங்க. அடுத்த தலைமுறை யாரு? ஹசன் ஹுசைன். அடுத்த தலைமுறை யாரு? ஹசன் ஹுசைன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனா பணக்கார வாழ்க்கை வாழ்ந்தாங்க. சஹாபாக்கள் தான் ஏழையா வாழ.
காரணம் என்னன்னா மாமியார் உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட உடனேயே முஸ்லிம்கள் ரெண்டா பிரிகிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கமும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டாவது பக்கமும் பிரிகிறாங்க. இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவர்னராக ஆட்களாக நியமித்தாங்க. அதனால ரசூலுல்லாஹ் நியமித்ததுனால அபூபக்கர் சித்திக் அவங்க பதவியில கை வைக்கல, உமர்ல கை வைக்கல, உஸ்மான்ல கை வைக்கல. உஸ்மான்ல கொலைக்கு பின்னால நீண்ட காலம் அவங்க சிரியாவோட ஆளுநராக இருந்ததுனால அலிரலியல்லாஹு எதிர்க்கிற அளவுக்கு அவங்க சக்தி வந்துருச்சு. அவங்க அலிரலியல்லாஹு பையன் பண்ணவே கடைசி வரைக்கும் பண்ணல. அலிரலியல்லாஹு ஷஹாதத்துக்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எக்ரிமென்ட் போடுறாங்க. வருஷத்துக்கு 12,000 திர்ஹம் தருகிறேன், நீங்க அரசியலுக்கு வரக்கூடாது, நீங்க அரசியலுக்கு வரக்கூடாது எக்ரிமென்ட் போடுறாங்க. அந்த எக்ரிமெண்ட் அசப்ட்ல ஒப்புக்கொள்றாங்க. அவங்க அந்த எக்ரிமெண்ட் பிரகாரம் அரசியலுக்கு வராங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அரசியலுக்கு வரல. நல்லா இந்த வரலாறு கவனிங்க. இதுல மாற்று கருத்து உங்களை பார்த்துதான் ஒரு தோது சொல்றேன். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அரசியலுக்கு வராத பொழுது கூஃபா மக்கள் ஈராக் இல்லையா, அந்த கூஃபா மக்கள் லெட்டர் மேல லெட்டர் எழுதுறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க வாங்க, அலி ரலியல்லாஹு பின்னால உங்களுக்கு கலீஃபாவா நாங்க கையெழுத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லி லெட்டர் மேல லெட்டர் எழுதுறாங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த நிகழ்ச்சி எப்போ வருது? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பின்னால அவங்க மகன் யஸீதுடைய காலத்துல நடக்குது. முஆவியா வர வரைக்கும் கூஃபாவாசிகள் அடங்கி இருந்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்துக்கு பின்பு நீங்க வாங்க உங்களுக்கு கையெழுத்து செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. அசல் புள்ளை இல்ல, அவங்க விஷம் வச்சு கொல்லப்பட்டாங்க. பொண்டாட்டியாலே விஷம் வச்சு கொல்லப்பட்டாங்க. அசல் அவங்க குழந்தை கிடையாது, மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனாலதான் ஹுசைனை கூப்பிட்டாங்க. அவ இருந்தது நபியுடைய குடும்பத்துல இருந்தது ஹுசைன் இல்ல, பாத்திமா இல்ல, ஹசன் இல்ல, ஹுசைன் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால நட்டு கூப்பா வாசியை ஹுசைன் இல்லாதான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. மதுரவாசியை ஹுசைன் தடுத்தாங்க. இருந்தாலும் கூட தன்னோட சில பேர் 70 பேர் தான் மொத்தமே பெண்கள் சேர்த்து, குடும்ப பெண்கள் சேர்த்து 70 நபர்களோட கூஃபாவை நோக்கி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பயணம் பார்க்கிறாங்க. எந்த மாசத்துல? முஹர்ரம் மாசம். முஹர்ரம் மாசம் 9ஆம் நாள் இவங்க கர்பலாங்கிற இடத்துல தடுக்கப்படுறாங்க. யாரால? முஸம்மில் அப்படின்னு ஒருத்தனால. இவன் யஸீதுடைய தளபதி. அப்போ முஹர்ரம் மாசத்துடைய 9ஆம் நாள் தடுக்கப்பட்ட உடனே யுத்தம் நடக்குது. 9ஆம் நாள் 10வது நாள் யுத்தம் நடக்குது. 10வது நாள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுறாங்க. அதான் கர்பலாவுடைய கொல்லப்பட்ட இன்னைக்கு அவங்க ரத்தம் ஓட்டுனால இவங்க ரத்தம் ஓட்டுறாங்க, அவங்க கையை துண்டாடுனால இவங்க கையை தூக்கிட்டு போறான் அப்படின்னு சுத்தி கிடையாது, சுத்தி கிடையாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3 நாளைக்கு மேல துக்கம் கொண்டாடக்கூடாது. ஒப்பாரி வச்சு அழகக்கூடாது. ஒப்பாரி வச்சு அழுகவே கூடாதுங்க. ரத்தம் செல்வதும் ஆன்மீகத்துல அனுமதி கிடையாது. தனித்தனியா இருக்கு, நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறார். அப்படியே ஷார்ட்டா சொல்றேன். அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட அந்த ஆஷூராவுடைய தினத்தான் அந்த 10 நாள் ரத்தம் அடிக்கிறது, தனக்கு வீழ்ச்சிக்கிறத ஷேக்கல் செய்யறாங்க. அந்த குடும்பத்தின் மீது பாசத்தை காட்டுறது. அந்த ஹதீஸை சொல்றீங்க, அவங்க பின்பற்றக்கூடிய ஹதீஸ். இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இறந்துட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி கண்கள் வர்றாங்க, வாரிசுகளுக்கு எப்படி வாழ்றாங்க, கேள்வி வருதா இல்லையா? நம்மளே கேள்வி வேண்டியது. அதுதான் ஜெயினுல்லா அப்படிங்கிற ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய 6 மாச குழந்தை மட்டும் அதுல தம்பி. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்குள்ள என்ன ஜெயினுல்லா அப்படிங்கிற பெயர் உள்ள ஒரு புள்ள 6 மாச குழந்தை. அந்த ஆஷரால தன்னுடைய அக்கா கொல்லப்படும் போது அந்த 6 மாச குழந்தை, அந்த குழந்தை எதிர்த்து ஒன்று செய்யல, பொம்பளைகளே ஒன்று செய்யல. சும்மா சொல்லுவாங்க சண்டாரம் எதிர்த்து கொண்டாடே அப்படின்லாம். ஆனா அவன் குடும்பத்தில எதுவும் செய்யல. அவன் சொல்ற அல்லாஹ்வின் சத்தியமா கம்பெனி அதான் நாசமாகிட்டு நான் கைது பண்ணி கொண்டு வரலாம்னு சொன்னேன், ஆனா அவன் கொண்டு விட்டான் அப்படின்னு எதிர்த்து சொன்ன ஒரு வரலாறு குறிப்பிட்டான்னு சொல்லிக்கிறது. இதை கவனிச்சு பாருங்க. 2வதாக இந்த ஜெயினுல்லா அப்படிங்கிற இந்த குழந்தையை வைத்துதான் இன்னைக்கு தங்கள் அப்படிங்கிற வாரிசுகளை கொண்டு வர்றாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை நேசிப்பது சுன்னத்துல் ஜமாஅத்துடைய நம்முடைய கொள்கைகள். அல்லாஹ் சொல்லணும்,
நபியை நேசிக்க, நபியுடைய குடும்பத்தை நேசிக்க அப்படின்னு யார் சொல்றான்? அல்லாஹ் சொல்றான். அதனால சலவாத்து ஓதும்போது ஆடி அவருடைய குடும்பத்தின் பேர் சலவாத்து செய்வாங்க. அப்படி சேர்த்துதான் நம்ம சலவாத்தை சொல்லணும். இப்ப சொன்னாலும் எந்த சலவாத்து சொன்னாலும் நபியுடைய குடும்பத்தை சேர்த்துக்கணும். 5 பேர் அதுக்குள்ள வந்துருவாங்க. அதுக்காக அந்த நாள்ல கருமுத்திரை கட்டணும், ரத்த சிந்தனம் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கும் சேர்த்து பாசம் இருக்கு, நபியுடைய பேரப்பிள்ளைகளால் பாசம் இருக்குது. இதை விளைவிக்கிறீங்களா? இது சொல்றது ஃபுல்லா பாசிட்டிவா விளைவிக்கிறீங்களா? இதுக்கு பின்னால 2 ஆரம்பம். நபிசல்லம் தெரியுமா தெரியாதா? இப்படி நடக்க போது ரசூலா எல்லாத்தையும் முன்னறிவு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அருமசு வரைக்கும் ரசூலா முன்னறிவு செஞ்சு போயிருக்காங்க. அவங்க ஹதீஸ் பாருங்க, அது கோரிக்கை நினைக்க சந்தர்ப்பம் பார்த்துருவோம். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களத்துல உம்முல் ஃபضல் அப்படின்னு ஒரு சஹாபி பெண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா ஃபضலுடைய அம்மா அப்பாஸ் என்ற கொண்டாடி மனைவி. சரியா? இவங்க வர்றாங்க, வந்து சொல்றாங்க, யார சொல்றதா? இதை திருமதி வரக்கூடிய ஹதீஸ். யார சொல்றதா? நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், அந்த கனவை உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்திருக்கிறேன். அவங்க கேட்ட என்ன கனவு கண்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நபி பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய உடம்புல இருந்து ஒரு சனத்துண்டு அருந்து பிஞ்சில் வைக்கல, இதுல கலந்து என்னுடைய மடியில விழுகிறப்பா நான் கனவு பண்ணேன். அது எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்குது, அதனால உங்க விளக்கம் கேட்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லாங்க. கனவு என்ன? நபியுடைய உடம்புல இருந்து ஒரு சனத்துண்டு பிஞ்சு அவங்களுடைய மடியில இருக்குது. சரலாவுக்கு சொன்னாலே நீ ஒரு அழகான கனவு இருக்கிற, கெட்ட கனவுல இல்லையே, சங்கடம் போடுறதா அவன் கனவுலாம் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அவன் சரலா சொல்றேன், எனக்கு வாரிசா என்னுடைய மகன் பாத்திமாவுக்கு ஒரு குழந்தை வரும், அந்த குழந்தையை நீ தான் வளர்ப்பேன், உன் மடியில தான் அதிகமா வளரும் அப்படின்னு சொல்லாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, இது பதிலுக்கு என்ன சம்பவம்னு நான் எழுதி வந்துட்டேன். கொஞ்ச நாள்லயே பாத்திமாவுக்கு ஒரு சேர்ந்தாங்க. அந்த குழந்தைய அதிகமா நான் தான் வளர்த்தேன் அப்படின்னு போது அடுத்து சொன்னாங்க. ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப என்னுடைய மடியில என்னுடைய கையில அந்த ஹுசைன் வந்து குழந்தை இருந்துச்சு. நான் நபியுடைய மடியில கொண்டு போய் அந்த குழந்தைய வச்சேன். பெரியவங்க துவா செய்யும் போது வந்து சொல்லுவாங்க, அவர் ரசூலுல்லாஹ் காட்டாவுல பேரன் இல்ல, பேரனுடைய அந்த ஹுசைன் அவருடைய மடியில கொண்டு அந்த குழந்தைய வச்சேன். வச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாரதாரியாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பேரனுடைய ஹுசைனை கையில வாங்கிட்டு தாரதாரியாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்க சொல்றாங்க, நான் கேட்டேன், விமர்சனத்துக்கு யார சொல்லலாம்? அல்லாவுடைய சொல்லி அழுவதற்கான காரணம் என்ன? நீங்க திடீர்னு அழுதுறீங்க, உள்ள வரும்போது நல்லா தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, அவசர அவசரமா இருக்கிற இஸ்லாம் வந்தாங்க, இடத்துல ஒரு செய்தியை சொன்னாங்க, உங்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் இந்த குழந்தையை கொள்வார்கள் என்று எனக்கு சொன்னாங்க. இவர்கள் சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதற்கு ஆதாரமாக அந்த கொல்லப்பட்ட இடத்தில் இருக்கிற சிவப்பு மண்ணை எனக்கு காட்டினார்கள், கர்ப்பருடைய மண்ணை எனக்கு காட்டினார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் நான் அழுதேன். அந்த மாதிரி எப்படி வளர்க்கிற அந்த தாய்க்கு உங்கள் பங்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொருந்திக்கிட்டாங்க. அருமையான சகோதரர்களே, நமக்கு என்னென்ன நடக்கணுன்றதோ அத்தனையும் நடக்கும், எழுதப்பட்டதெல்லாம் நடக்கும். ஆனா சிலது தட்டி போறது நம்முடைய துவாவினாலையும் நம்முடைய தருவனாலையும். அதனால துவாச்சின்னு சொல்றது. இதையாவது ஒரு 10 ரூபாயா தருவன்னு சொல்ற காரணம் என்னன்னா, இந்த 2க்கு தான் விதியை மாற்றக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு துவா கேட்டா கல்பனாங்க ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்காரு. அன்னைக்கு ரசூலா துவா செஞ்சிருந்தாங்கன்னா நடக்காது. என்னோட பேரோட ஆயுசை எழுதி கூட ஒரு துவா செஞ்சிருந்தாங்கன்னா நடக்காது. ஆனா நபி எப்பவுமே அல்லாஹ்வுடைய இஷ்டத்துக்கு வரமாட்டாங்க, பலாத்தத்தை அப்படி ஏற்றுக்கொள்வாங்க. புரிஞ்சதா? இந்த விஷயம் முடிஞ்சதா? இன்னொரு விஷயம் எனக்கு சொன்ன செய்தான். ஆனா இந்த பியூட்டிங் தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஆசிரியர்களா பார்ப்போம். வரலாறு நிறைய குழந்தைகள் இருக்குது, அதனால இவ்வளவு தெளிவா சொல்றேன். இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு தெளிவாக தெரியுது. ஃபாத்திமா மகள் வீட்டுக்கு போயிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகள் வீட்டுல
ஹசன் ஹுசைனோட விளையாடிட்டு இருக்காங்க. ஹசன் இல்லாத கழுத்தை பிடிச்சி தங்கிட்டு இருக்காங்க. ஹுசைன் மடியில இருக்காங்க. அப்போ சல்லல்லாஹு நல்ல மூணு பேரப்பிள்ளைகளோட விளையாடுறாங்க. திடீர்னு முகம் மாறிடுது. வேலையில இருந்த பாத்திமாட்டை அண்ணா அவங்க கவனிச்சிடுறாங்க. கவனிச்சுக்கிற அத்தாட்ட கேட்கறாங்க, நீ அப்பத்தின்னு கூப்பிடுறாங்க. பாத்திமா என்னுடைய தந்தையே, அதாவது பாசமா சொல்றது அப்போட தந்தை அவத்தில பாசமான தந்தையே துவையே உங்களுடைய முகம் மாறி கேட்டாரு. அப்ப சொல்லா சொன்னாங்க, ஒண்ணும் இல்லமா, இருவரேசனுக்கு வந்தாங்க, என்னுடைய காதல சில செய்திகள் சொன்னாங்க. அந்த செய்திகள் என்னை கவலை முயற்சி விட்டது. என்ன செய்தி? உங்களுடைய கருத்தை தூக்கி விளையாடு கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பேரக்கூடிய ஹசன் மனைவியால் விஷ வைத்து கொல்லப்படுவோம் அப்படிங்கிற செய்தியும், என்னுடைய மனைவி இருக்கக்கூடிய ஹுசைன் எல்லாருக்கும் கழுத்து வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார் என்று யார்கிட்ட சொல்றது? யார்கிட்ட? அத்தை அம்மாட்ட, பெற்ற தாய்கிட்ட. அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? கொண்டு ரசூலுல்லாஹ் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அல்லாஹ்வுடைய வியாபத்தை என்னுடைய தந்தையே எல்லாரும் யார சொன்னாலும் கூப்பிடுவாங்க. ஆனா பாத்திமா நாயகி மட்டும் அபத்தின்னு தான் கூப்பிடுவாங்க. என்னுடைய பாசத்துக்கு தந்தையை தான் சொன்னாங்க. வியாபத்தி உங்கள்கிட்ட ஒரு துவா இருக்குது. சொல்றாங்க, ஒவ்வொரு துவா இருக்குது. எல்லா நபிமார்களும் அல்லாஹ் கொடுத்தான். இந்த உலகத்துல அப்ப வந்து எல்லாரும் பயன்படுத்திட்டாங்க. மூசாலிதான் நைட்டில் எவ்வளவு கேட்டாங்க, கடல்ல இருந்து வெளியே வர கேட்டாங்க. எல்லாரும் பயன்படுத்திட்டாங்க. நீங்கள் அந்த துவாவை பயன்படுத்தவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ்வை கொண்டு உங்க இடத்துல கேட்கிறேன். அல்லாஹ்வை கொண்டு உங்க இடத்துல கேட்கிறேன். நீங்கள் எனக்காக அந்த துவாவை பயன்படுத்தி இந்த விதி நடக்க போறாரு. இளம் வயசுடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ஏற்படக்கூடாது. ஹசன் விஷம் வைத்துக் கொல்லப்படக்கூடாது. கர்பலாவுடைய மகன் ஹுசைன் கொல்லப்படக்கூடாது. இதற்காக அந்த துவாவை பயன்படுத்தி துவா செய்யுங்கள் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் இரண்டாவதுல கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் ரசூல் 3 பாயிண்ட்ல யாருக்கும் பதில் சொல்லாம இருக்க மாட்டாங்க. என்ன நிகழ்ச்சியா இருந்தாலும் பதில். 4வது முறை கேட்கும் போது அந்த மகள்கிட்ட சொல்லிட்டாங்க, பாத்திமா எதை வேண்டுமானாலும் கேளு, இதை மட்டும் எடுத்தாலும் கேட்காது, என்னால செய்ய முடியாது. இல்லை பிரதிமன் ஏன் அப்படின்னு கேட்டாங்க. மகள் கேட்கறதையே உங்களால செய்ய முடியாது. சொன்னாங்க, என்னை நபியா அனுப்பி அல்லாஹ் மீது சத்தியமாக, என்னை நபியா அனுப்பி அல்லாஹ் மீது சத்தியமாக, என்னுடைய உம்மத்தில் ஒரே ஒரு நபர் நரகத்தில் இருக்கிறான் என்று தெரியும் வரைக்கும் நான் இந்த துஆவை பயன்படுத்த மாட்டேன். என்னுடைய சமுதாயத்தை, என்னுடைய உம்மத்தை நரகத்தில் இருந்து மீட்டெடுப்பதற்காக இந்த துஆவை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன்மா. இந்த துஆவை அற்பமாக 2 பேரக்குழைகளுக்காக துஆ செஞ்சு அந்த துஆவை 10 அதிகாரத்தை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. மன்னிச்சுக்கமா இதற்கான முகத்திலே வருத்தத்தை என் அருமை சகோதரரை மத்தியானம் பேசியிருக்கிறோம். நாளைக்கு ஒருத்தர் இருக்கிறான்னு மலர்கள் மூலமா ரசூலுல்லாஹ் வெளியே வந்தா உடனே சொர்க்கத்துக்குள்ள வெளியே வந்துடுறாங்க. ஆட்சியோட நிழலுக்கு வந்துடுறாங்க. இன்னும் நபர் இன்னாரு மகன் இன்னார் நரகத்தில் இருக்கிறாங்க என்று வந்து சேர்ந்தவர் அல்லாஹ் பக்கம் சொல்லுவோம். அவனை நரகத்திற்கு வெளிப்படுத்துவாயா? நம்மளுக்கு ஆடையத்தை யோசிக்கிறோம். கபூர்களை மனுஷன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆகா இப்படி உமத்தை சேர்ந்த வாழ்வுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தடை கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வேசாவ தாடி சரி தாடின்னு சொல்ற அளவுக்கு இந்த பிடிக்காத வைங்க, இந்த பிடிக்காத வைங்க, இந்த பிடிக்காத வைங்க. அல்லாஹ் ரசூலை சந்தோஷப்படுத்தணும். உம்மத்துக்காக பேர பிள்ளைகளுக்கு வாய்ச்சையில பெத்த பேரப்பிள்ளை பாட்டினாங்க ஈரோடு குழந்தைன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் மகன் ஒரு தடவை சொல்ல மாட்டாங்க. என்னுடைய மகன் சொல்லவே மாட்டாங்க. ஈரோடு குழந்தைதான் சொல்லுவாங்க. சட்டத்துடைய ஆழத்துல அந்த அம்மா அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க. அப்படி ஏன் சிரிக்கிறாங்க? ஆயிஷா அம்மா கேட்கறீங்களா, ஏன் சிரிக்கிறீங்க போது அல்லாஹ் என் அக்கா சொன்னாங்க, எனக்கு பின்னால முதலா என்ன வந்து சேர்றது நீதான் சொர்க்கத்து பெண்மணியுடைய தலைவி, பெண்களுடைய தலைவி நீதான். உடனே 6 மாசத்துல இறந்துட்டாங்க. நபி இறந்து 6 மாசத்துல பாத்திமா இறந்துட்டாங்க. அப்படிப்பட்ட பெண்ணுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக பிச்சு மீட் கேட்டது அல்லாஹ்வுடைய ரசூல். உங்களுக்காக எனக்காக அந்த துஆவை வைத்திருந்தார் அப்படின்னா அவங்களுக்காக தாடி வைத்து சுண்ணத்தை அருமையான சகோதரரை அல்லாஹ் நாடினா இதுதான் வரலாறு. கோராக்கையே அந்த 5 வரலாறு வச்சிருக்காங்க. தெரிஞ்சுக்கிறோம். அதே பிறகு கர்பலாவுக்கு
கட்டாவது ஆயிரம் எவ்வளவு விதம் செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு பைசா கூட பைனான்ஸ் பண்ணாது. இது உங்களால முடிஞ்சா தடுத்து பாருங்க. அவங்க நெருக்கமான உறவு பண்ணா நொந்து பேசக்கூடிய சொந்தங்கள் இந்த பையனை கேட்டீங்கன்னா நொந்து அவங்க பேசி அது தடுத்து பாருங்க. இது இல்லை சரீரத்தில் இல்லை புரிய வைக்க பாருங்க. அடிமேல அடி அடிக்க அங்கேயும் நல்லன்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப 10 பேர் போய் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கீங்கன்னா அவங்க மனசு மாறக்கூடிய வாய்ப்பு இருந்து அல்லாஹ் இந்த விளையாட்டுக்கு இந்த சமுதாயத்தை பாதுகாக்க முடிவானாங்க. அல்லாவும் அல்லாவும் சூழல் இருக்கக்கூடிய மக்கள் அல்ல துணையை ஆஷூரா அன்னைக்கு இது சொல்றேன். வியாழக்கிழமை பல வளமையா நோய் ஏற்பட்டு நோன்பு வைக்கக்கூடியவங்க பெண்கள்கிட்ட சொல்றீங்க நோன்பு வச்சுங்க. 9, 10 வெள்ளியும் சனியும் 10, 11 ஆஷூரோட நீயத்தோடு நோன்பு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வளமையா உள்ளவங்க 9, 10க்கு நீர் கொஞ்சம் வியாழன் வெள்ளி நோன்பு வச்சுக்கோங்க. நம்முடைய பழைய நோன்பு ஏற்பாடு செய்யப்படும். நோன்பு தொடர்புல நோன்பு வைக்கிட்டா அடுத்த ஜும்மால சொல்ல முடியாது. யாரும் நோன்பு வச்சுக்கிட்டா நீங்க வாங்கக்கூடிய இந்த ஜும்மால இந்த பேசலாம். நம்முடைய பள்ளியில நோன்பு தொடர்புல ஏற்பாடு செய்யப்படும். நடந்து